வந்து நின்னு எல்லாத்தையும் கெடுத்துட்டாள. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. கோழி அடகாக்குற மாதிரி அரும்பாடுபட்டு பொத்தி பொத்தி வளர்த்தனே. கண்ணறிஞ்ச கல்யாண கோலத்துல பார்க்க வேண்டிய என் பிள்ளைய கட்டந்தரையாக்கிட்டாளே படுபாவி. அம்மா. அம்மாவா? ஏண்டா டேய், அவ முகத்தை பார்த்த உடனே கழுத்துல கட்டு போன தாலிய தூக்கி எரிஞ்சிட்டு அவ பின்னாடி போயிட்டியே. இப்ப மட்டும் ஏன்டா இங்க வந்து நிக்கிற? போடா போடா, அவ சொல்றதை கேட்டுக்க போ. பழி வாங்க போறாளுமே பழி. அண்ணே அண்ணே, நீயே சொல்லுன, இவ இப்ப பழி வாங்கி என்ன தானே சாதிக்க போறா? ஒரு அம்மானா என்னென்ன செய்யணும்? பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அவனுக்கு பிறக்க போற குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாடணும். அந்த பேர பிள்ளைங்க மடியில தலையை வச்சு உசுர விடணும்னு நினைக்கிறவதான் ஒரு ஆத்தா. இவனை கொலைகார நோக்கணும்னு பாக்குறாள். இவ பெத்தாளானே தெரியாமதான் கேக்குற. தாயோட மானம் போச்சு, தகப்பனோட உசுறு போச்சு, பிறந்த மண்ணோட பெருமை போச்சு. அந்த பழிய தீர்க்க வேண்டியது மகனோட கடமை இல்லையா? அண்ணே, அவன் சின்ன வயசுல பசிச்சு அம்மான்னு அழுவான். அப்ப பாலும் ஜோரம் ஊட்டவன் நான் தானே. அவன் தொட்டில போட்டா தூங்க மாட்டான். அப்ப ராத்திரி பூரா தோல்ல போட்டு தூங்க வச்சவன் நான் தானே. அவன் தவக்கிற அழகு பார்த்து ரசிச்சவன் நானே. டேய், நீ சின்ன வயசுல தத்தி தத்தி நடந்து வந்து தடிக்கு விழுந்துருவடா. அப்ப உன்னை வாரி அணைச்சு வளர்த்தவன் நான் தாண்டா. அடியே, இதெல்லாம் நீ பக்கத்துல இருந்து பாத்துருந்தா உனக்கு பிள்ளையோட அருமை தெரிஞ்சிருக்குண்டே. அவன் நான் பெத்த பிள்ளை, எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இல்ல. பிள்ளைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? பிள்ளைய பத்தி நான் மட்டும் போற மாடி. வேற ஒண்ணும் இல்லன்னு வெயில்ல கொலகாரன் கொள்ளக்காரன் களவாணி அவங்களோட எல்லாம் பழகி பழகி அவன் நெஞ்சில பெத்த பாசமே செத்து போச்சுடா. அவன் மிருகமா மாறிட்டா. அதுதான் என் பிள்ளைய பலி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடியே வேணாண்டி, என் பிள்ளைய விட்டுடு, என் பிள்ளைய விட்டுடு. என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது என் புருஷன் வச்சதே. இத்தனை வருஷமா நான் ஜெயில வளர்த்ததே. இது சாதாரண மடங்காது. பாத்தியான நெஞ்சில ஈரமே இல்லாம எப்படி பேசுறான்னு. இவனை பெற்று தெருவுல போட்டு ஜெயிலுக்கு போயிட்டால. நான் இவனை வேணான்னு விட்டுருந்தா அந்த படுபாவை இவனை கொண்டு போட்டிருப்பான்ல. உனக்கு வம்சமே இல்லாம போயிருக்கும்ல. எனக்கு புருஷன் வேண்டாம், சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம், சந்தோஷமும் வேண்டாம்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை வளர்த்திருப்பேன். நான் வளர்த்ததுனால தாண்டி இன்னைக்கு உனக்கு புள்ள இருக்கா. இத பாரு, அவன் உசுறு மட்டும்தான் உனக்கு சொந்தம். நான் வளர்த்த இந்த உடம்பு எனக்கு தான் சொந்தம். என்னோட பங்கு என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க போ. நீ வாட போலாம். நீ ஏன்டா அவளை பார்த்துட்டு இருக்க? வாடா. நீ புள்ளை பெத்தவதான் இருந்தாலும் இத்தனை வருஷமா உன்னால அவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடிஞ்சது. அவ புள்ளைய பெறாதவதான் இருந்தாலும் அவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டான். அதை நான் நேரடியா கண்ணால பார்த்திருக்கேன். பெத்த வலிய அவன் நேரடியா அனுபவிக்கலாலும் அத பல வழியில அந்த வேதனையை அவ அனுபவிச்சிருக்கா. நாம கொஞ்சம் பொறுமையா இருந்ததை அவளை புரிய வைக்கணும். கொஞ்சி கொஞ்சி தாய் வளர்த்த காட்சியெல்லாம் மாறுமா? முந்திக்குள்ள மூடி வச்சு காத்த காமல் போகுமா? அந்த துன்பம் தாங்கி என்னை தாங்கியதும் தீருமா? எந்த சொந்தம் வந்த போதும் இந்த பந்தம் மீறுமா? ஒரு ஜென்மம் நான் எடுக்க இரு தாய்க்கு பாரமா? இரு தாயின் பாரம் தாங்க ஒரு ஜென்மம் போதுமா? பெற்றவள் கடனையும் வளர்த்தவள் கடனையும் தீர்த்திட என்னால் ஆகுமா? கதவோலத்தோடும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. ஏங்க காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், மத்தியானம் ஆயிடுச்சு, அதையே வெட்டிட்டு இருக்கேன், ஒரு சிறகா கூட வரலையே. அதானவா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இது என்ன விறகா இல்ல பாறாங்களான்னு. ஆமா, இந்த சனி யாரு உனக்கு கொடுத்தா? கோவிந்தசாமி தான். ஆடாடா அவன்
அவன் வீட்டுல ஃபீஸ் போயிடுச்சு போட்டு கொடுன்னு சொன்னான். நானும் போட்டு கொடுத்து காசு கேட்டேன் கடன் சொன்னான். ஃபீஸ் கட்டி பிடிக்க வந்துட்டேன். அந்த கடுப்புல தான் இந்த கடையை ஓந்தலே கட்டிருப்பான்னு நினைக்கிறேன். வெட்டு என்னண்ணா அப்படியே நிக்கிற? இல்ல நீ அந்த பக்கம் திருப்பி இருக்கிறப்ப கோடாளி போட்டு ஓடிலான்னு பார்த்தேன். அப்படியா? அத நீ வெட்டி முடிக்கலன்னா இன்னைக்கு சோறு கிடையாது, மரியாதையா வெட்டு. இன்னைக்கு பண்ணி தான் போல் இருக்கு. அம்மா ஏயா என்ன கூப்பிட்ட? ஒண்ணும் இல்லம்மா. அதான் இப்ப அம்மா நீ என்ன தானே கூப்பிட்ட, அதுக்கு தான் நான் ஓடி வந்தேன். என்னையா வேணும்? இல்லம்மா. என்னடா இல்லன்னு உளறிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணுமோ அம்மா கிட்ட தானே கேட்கணும். இங்க வந்து என்ன அம்மா நொம்மா நின்னுட்டு இருக்க? அடே ராப்பகல அடகாத்த கோழிக்கு தாண்டா தெரியும் குஞ்சோட அருமை என்னன்னு. நீ வா, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். வா 10 நிமிஷத்துல சாப்பாடு பண்ணிட மாட்டேன். உனக்கு பசிக்குதுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. கண்ட உங்ககிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்க? இந்த தேங்காய் சாப்பிடு. உனக்கு பிடிக்கும்ல? இந்த இன்னும் கொஞ்சம் தேங்காய். அவ என்ன பச்சை குழந்தையா? தேங்காய் எல்லாம் போய் ஓட்டிட்டு இருக்கிற? வெளியே போய் வேலையை போடுற போட. இல்ல பாண்டி பாண்டி. நாகலட்சுமி 1000 தான் இருந்தாலும் அவ அவனை 10 மாசம் சுமந்து பெற்றவ இல்லையா? நான் அந்த பிள்ளைய பெறாத பண்ற உண்மை இத்தனை வருஷத்துல எனக்கு மறந்தே போயிருச்சு. என்ன மறந்தே போயிருச்சு. இப்ப என்னன்றீங்க? அது இல்லம்மா, அதுக்காக அவளை நீ அம்மானு கூட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றியே, இது நியாயமா? அண்ணன் நான் யார் வீடு ஏறியும் அவங்க சொத்தை கொள்ளை அடிச்சிட்டு வரல. தெருவில் ஒரு புதையல் கிடைச்சது, கண்டெடுத்த காப்பாத்தின, சொந்தமாக்கிக்கிட்டேன். அனாவசியமா இப்ப யாருக்காக எதுக்கு என் பிள்ளைய பங்கு கொடுக்கணும்? அது கரெக்டுமா. ஆனா பொருளை தொலைச்சவங்க திருப்பி வந்து கேட்கும் போது கொடுக்கறதானமா தருமா? என்னென்ன பேசுறீங்க நீங்க? பிள்ளைய பங்கு கேட்டா பரவாயில்ல, அவன் என் பிள்ளைய பலி கொடுக்க நினைக்கிறான். நான் என் பிள்ளைய காப்பாத்த நினைக்கிறேன். அவன் பெத்தவளா நான் ஆத்தாளா அவ ஆத்தாளா? நல்லா யோசிங்க. பெருசா வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்னடி சத்தத்தையே காணா? பூந்துருவோம், அதுக்கு தானே வந்திருக்கா. வர்றா மறக்க என்ன மாமா மூஞ்ச பாரு. மூஞ்சிக்கண்ணே பாரு, அவ வர அவளை மறக்க. அத்தை ஆமா பெத்தவளே அவளா நானான்னு பிரச்சனை இருக்குது. இதுல அத்தை ஒண்ணுதான் குறைச்சல். போடி வேலையை பாத்தியாடி, பதில் சொல்ல வேண்டியவ அம்மாத்த பண்ணிக்கிட்டு போறான். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண இவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிலுத்துக்கிட்டு போறா. பெத்தவ என்னடான்னா மூலையில உட்காந்துக்கிட்டு மோட்டர் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு வயசு பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, அவ கல்யாணம் நின்னு போச்சுங்க அக்கறை கொஞ்சமாவது இவளுங்களுக்கு இருக்கா? இப்ப என்ன செய்யலாம்? இவங்களை இப்படியே விடக்கூடாது. ஆமா. அதை கொண்டா ஏண்டி கத்துற? பயமா இருக்கா? மாமா அவனுக்கு புருஷனா வரணும்ல? அதுக்கு மட்டும் என்ன? அப்ப நான் சொல்றது கேளு. கரண்ட் மாமா. மாப்பிள, அந்த காலத்துல இருந்து இந்த வீட்டுல ஓ ரேஞ்சா பெரிய ரேஞ்சா இருந்தது. நீ அவளுக்கு குச்சி கட்டினதுக்கு அப்புறம் அவ ரேஞ்சு பெருசாயிருச்சு, ஓ ரேஞ்சு டவுன் ஆயிடுச்சு. ஆமாமா. பார்த்தா அதுக்கு அவங்க அப்பா ஒரு கிரிமினல் காண்டாபடி ஐடியா கொடுத்துட்டு இருப்பான். அவளுடைய நடவடிக்கைகளை நம்ம அணவா செக் பண்ணும். மாமா வரா பாட்டும்டா. மாமா மாமா எப்படி கூடுறா பாரு. அவ கடகடா கம்னரு. மாமா மறக்கிற முத்தம் கொடுக்குறா மாமா. கோடாங்கி படிக்கார பிள்ளை பார்த்து வளர்த்துருக்கான் பாரு. போடே. மாமா மாமா தண்ணியை வேணும்னு கீழே ஊத்துற பாரு. இப்ப தண்ணியை வெளியே ஊத்த வளக, அப்புறம் கண்ணி வச்சு உன்னை பிடிச்சிட்டு வளக. ஆனா மாப்பிள, நீ என்னுடைய தயாரிப்பு காதல் வயப்பட்ட கூடாது. அனுமாருக்கு அப்புறம் நான் உங்களதான் மாமா கும்பிடுறேன். ஏன் நீ அப்படியே இருக்க மாமா? இது நக்கல் தானே. சரி அனுமார் விடு, நாம அவளை கவனிப்போம். ஐயா சாகனமே சரியில்லை. என்னமா ஆட்டு கொலை போடுறியா? உண்ணாக்கு போட்டேன். போடா கிறுக்கு பையல. என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லம்மா. ஏன் மாப்பிள வளர்ற? டென்ஷன் மாமா. வாடா வாடா. ஐயா கதவு முடிச்சல மாமா. மானமுள்ள தவழிச்சு மாப்பிள. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் பல்லு விளக்குறதுனால பரவாயில்ல. ஈரு கெட்டியாகி பல்லு அப்படியே நிக்குது. அவங்க அப்படி கேனையை பாத்துட்டு போறான். ஏன் மாப்பிள தெரியலையா? ஒண்ணுமே தெரியல. நான் குனிற, நீ பாரு மாப்பிள. ஏ மாமா என்ன தாங்க. ஏறி பாரு மாப்பிள. என்ன முதலாளி?
இது பார், தாடிக்காரனே மாப்பிள்ளை சேர்ந்துட்டு பொண்ணோட வாழ்க்கை கவுக்க பாக்குறாங்க. தாடிக்காரர் தானே, இப்ப அவர் என் கையில. சரி. கவலை விடுங்க முதலாளி, மத்தது நான் பாத்துக்கிறேன். கண்ணை திறக்கணும் சாமி. ஐயோ மாமா, தாவணி கட்டுறா. அங்கேயுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா ப்ளீஸ். மாமா, என்னை விட்டு எங்க போற மாமா? போக வேண்டிய நேரம் வந்துச்சு மாப்ள. மாமா மாமா மாமா. யாரா நீ? யார கூப்பிடுற? பாதியில விட்டு போறீங்க மாமா. எங்கேயும் பாதியில தானப்பா நிக்குது. மாமா, நான் விழுந்துட போறேன் மாமா. நான் எப்பவோ விழுந்துட்டேனாப்பா. குளிக்கிறியா? பார்த்தா எப்படி தெரியுது? குளிக்கிற மாதிரி தான் தெரியுது. பிறகு அதுக்கு கேக்குறீங்க? இல்ல, இந்த மூஞ்சியும் ஒரு பொம்பளைக்கு பிடிக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதான் மெல்ல பேச்சு கொடுத்து பார்த்தேன். ஆமா, முதுகு தேய்க்கணும்னு கேட்டீங்களே, தேய்க்கிறது. நான் முதுகு தேய்க்கிறேன் தான் சொன்னேன், சோப்பு தேய்க்கிறேன் சொன்னேன். அனாவசியமா முதுகுக்கும் உள்ளங்கைக்கும் நடுவுல எதுக்கு சோப்பு? நான் வேற எங்கேயே தேய்க்கிறேன். சரி தேய்ங்க. ஐயோ, என்ன? இரு. ஐயோ, ஊர்ல இருக்கிற கரண்டையெல்லாம் மொத்தமா நீயே வச்சிருக்க போல் இருக்க. தோட்டமான சாக்கு அடிக்கிற. ஐயோ, கை மரத்து போச்சு, கொஞ்சம் தண்ணி ஊத்துக்கண்ணே. நாகலட்சுமி, நாகலட்சுமி வா. ஐயோ அம்மா, கரண்ட் மாட்டி விட்டுருச்சே. உள்ளே குச்சலாம், வேற வழி இல்ல. ஏய், கலவடி விழுந்துருவா. ஐயோ அம்மா. சீக்கிரமா நாகலட்சுமி. என்னாச்சு? அங்க பாரு, நைஸ் முதுக. எலக்ட்ரிஷியன் கனெக்ஷன் கொடுக்கறாரு. தொட்டா பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். முதுகை தொடாமல் சோப்பும் போடாமல் முறையும் வருவதில்லை. ஓ ஏண்டா, அந்த பொண்ணு முதுகுல ஈயம் பூசிட்டு இருக்கிறியா நீ? போகாத பக்கம் அடிச்சு கோனோட பரதேச நாய்கள. அண்ணா, குழந்தை குளிச்சிட்டு இருந்துங்கண்ணா. இது குழந்தையா? காலை பசங்க ஏட்டி பாத்துட்டே இருந்தானுங்கண்ணா. நமக்கு மனசு கேக்குங்களா? அதான் பந்தோபஸ்துக்காக கம்போட உட்காந்துங்கண்ணா. ஓஹோ, உங்க ஊர்ல வயசு பொண்ணு குளிச்சதுன்னா பாதுகாப்பு பக்கத்துலயே உட்காந்துக்குவீங்களா? இல்ல வெக்கமா இல்ல? இனிமே உனக்கு வீட்டுக்குள்ளே சோறு கிடையாது. தெருவுல தான் தட்டு, அங்கே போய் உட்காந்து சாப்பிடு. ஐயோ, நாய் போட்டிக்கு வருமே. நான் உங்ககிட்ட ஜெயிச்சிருமாக்க? அண்ணா சும்மா இருங்கண்ணே. ஆ. எங்க அவன்? யாரு? நான் பார்க்கவே இல்லையா? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் சித்தர் சக்கரவர்த்தி அங்க இருக்கிறான், நான் காட்டுறேன் வா. ஏய், எங்க அம்மா ஒருத்தர் ஓடி போயிரு. போடி.